ஹாய், எல்லோரும் வணக்கம். நாம் பார்க்க போகிறது அரசியல் களம். அரசியல் களத்தில் நம்ம பிஜேபி இந்த இந்த இடத்த கைப்பற்றுவாங்களா, ஒரு 40 தொகுதி கன்ஃபார்மாக பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லா கருத்து கணிப்பும் என்னுடைய கருத்து கணிப்பும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றதுக்கு ரொம்ப 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 கம்மி தான் சொல்லணும். ஏன்னா இதில் பாமக தலைவர் சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இதில் அண்ணாமலை அவருடைய ரீச் கொஞ்ச நாளாகவே ரொம்ப பெரியக்குள்ளே போயிட்டு இருக்கு. அவருடைய ரீச் அவருடைய வாய்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவருடைய இடத்த வந்துக்கிற இடம்லாம் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று கொடுத்தாங்க. அது இல்லாமல் நம்ம படித்து சில இடங்கள் மீடியாவெலாம் பார்த்து ஒரு பிரமிப்பாக இருந்தது அவருடைய அண்ணாமலையுடைய ஸ்டோரி. அவர் எங்கேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக அதுக்கு முன்னே என்னென்ன எப்படி இருந்தார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்ற ஒரு இடத்த படித்ததுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருக்கார். மெயினாக ரொம்ப ஒரு பேச்சிலும் சரி, ஒரு பொயிட்டான ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வார்த்தை, ஒரு மாற்றி பேசாமல் ஒரு பாணி, அது ஒரு யூக்குள்ள ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு. அருமையான ஒரு பணிவு வர நம்ம பிரதமர் மோடி அவருடைய பார்க்குற டைமாக அவருடைய கூட உட்காந்து பேசிட்டு ஒரு மேடையெல்லாம் எல்லா இடமும் பேசுகிற விஷயமும் சரி, ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஆன்மீக விஷயத்தில் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எங்கள் ஊர் கூட வர மொத்த பேருமே சரி ஜனத்தங்களை பார்க்க மாட்டாங்க. கோயிலில் பூஜை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் போய்ட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரமே ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு சூப்பராக பண்ணுறாரு. ஒரு ஆன்மீக அரசியல்ன்ற யூக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரீச் ஆகுமானா கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப ரீச் ஆவாங்க. ஆனால் ஓட்டு அதிகம் கண்டிப்பாக இந்த டைம் வாங்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அவ்வளோ தீவிரமாக இருக்கும். எல்லா இடமும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி ரொம்ப தீவிரமாக இருக்கும். சின்ன ரொம்ப என்னுடைய வயசில் கூட கம்மியாக இருக்கணும் சரி, எல்லாருமே ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு யூக்குள்ள இது ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் மெயினாக யோசிக்கணும். இளைஞர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா இடமும் சரி, பக்கத்தூர் ஒரு ஆன்லைன் சைட்லையும் சரி, அதுக்கப்புறம் சுற்று வட்டாரில் எல்லாருமே இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயினாக இருக்குது இந்த கட்சி இதில் இந்த டைம் ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களாம் ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக ஒரு சூப்பராக மூவ் பண்ணுறாங்க. எல்லாருமே பசங்களாம் மோட்டிவ் பண்ணுறது, மோடின்ற பேரில் கேட்கல, அண்ணாமலைன்ற ஒரு ஒத்த மனுஷன் பேரை வச்சு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி அவருடைய ஸ்டோரி, அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவருடைய அடக்கம், அந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன்ற மாதிரி சொல்லி தான் கட்சி மூலயமா இழுக்கிறாங்க. நல்ல ஒரு சொல்லி ஒரு வேணாம் அப்படின்ற ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க சொல்லி இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷனுக்கு போடலான்ற மாதிரி தான் பேசி கேட்குறாங்க. அந்த பிஜேபியில் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, அவ்வளோ நல்லா சூப்பராக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஓட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தாவே நம்ம இந்த தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக அண்ணாமலை அவருடைய இந்த சீமானுடைய ஈக்குவல் பண்ணுவாரான்னா கண்டிப்பாக பண்ணுவார் தான் நினைக்கிறேன். இந்த டைம் அவ்வளோ ரீச் கண்டிப்பாக அது கூட அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே யூக்குள்ள வருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான். அந்த ஏடிஎம்கே யூக்குள்ள ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஆட்சி முடியுது சான்ஸ் உண்டு. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் இருக்காங்க. அந்த எல்லா ஜனங்கள் மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த ஒரு யூக்குள்ள தான் போயிட்டு இருக்குது. அந்த ஒரு எண்ணங்கள் மாறணும்னு யோசிக்கிற டைம் கூட மாற மாட்டுறாங்க. அந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஏடிஎம்கே தான் அப்படின்னு, அவங்க தான் கொடுத்து, நான் எங்கள் அப்பா டிஎம்கே தான் நாங்கள் தான் கொடுத்து, ஏன் என் வீட்லேயே கூட இருக்குது மாற்றி. இப்போ நம்மளாம் வெளியே போகிறதுனால சில இடங்கள் நமக்கு தெரியுது, அதனால் மாற்றி குத்தணும்னு யோசிப்போம். ஆனால் அப்படிலாம் இவங்களாம் இருக்க மாட்டுறாங்க. அந்த ஒரு நான் போய் நான் மாற்றி குத்தணும்னு சொன்னால் கூட அந்த இடம் எனக்கு கை அங்கே தான் போகுதுன்ற மாதிரி சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே என்னுடைய சொந்தத்துலேயும் சரி, வெளியூருக்குள்ளேயும் சரி, நான் ட்ராவல்லே இருப்பேன். அதனால் எப்போவுமே பேசுவேன், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், என்ன எப்படி மாற்றி குத்துங்க அப்படின்ற மாதிரி எதனா கேட்பேன். அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க, மாறாதுன்ற மாதிரி தான் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் அது ஒரு யூக்குள்ள தான். இப்போ வர இளைஞர்கள்லாம் மாற்றம் வேணுன்ற ஒரு ஃபார்மில் இருக்காங்க.
அந்த ஃபார்மில் இருக்கிறதுனால தான் வர இளைஞர்கள்லாம் வந்து அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு தனி சீமானுடைய கொஞ்சம் இது இழுக்கிற மாதிரி அண்ணாமலை பண்ணுறாரு தான் சொல்லணும். அவருடைய பாணியிலே பேசுகிற விஷயம் சரி, ரொம்ப ரொம்ப ஆன்மீகமாக பேசி அது ஒரு சித்தர் விஷயங்கள்லாம் அவங்களாம் போயிட்டு காலில் கையில் விழுந்து ஒரு இடம் அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணுறது, நார்மலாக டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கிறதும் அவங்கக்கிட்ட பேசுகிறதும், ஒரு ஃபார்மில் இருக்கிற அவருடைய ரேஞ்சு வந்து ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. இந்த களத்தில் இவர் கண்டிப்பாக ரீச் பண்ணுவார். இந்த டைமில் வந்து பிஜேபி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பிஜேபி மூலிமா பாமக நிற்குது. எங்களுக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் பாமக தான் ஓட்டு போடணும். பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மாற்றங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, கண்டிப்பாக பார்ப்போம். எங்கள் ஏரியாவும் ஃபார்ம் ரொம்ப ஒரு மும்பரமாக தான் இருக்காங்க. எப்படியும் ஒரு மாற்றம் வரும் தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். ஓகே.